தமிழ்நாடு முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர், ஆவின் நிர்வாக உதவியாளர் உள்ளிட்ட 6244 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், குரூப் 4 தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தேர்வுகளுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை பேர் இந்த தேர்வில் பங்கேற்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தமிழ்நாடு அரசு காலி பணியிடங்களை குரூப் 1 தொடங்கி குரூப் 8 வரை பல்வேறு நிலைகளில் தேர்வு மூலமாக தேர்வு தேர்ச்சி பெற்று அதற்கு பிறகாக நேரடி நியமனம் உள்ளிட்ட மேற்பார்வையின் கீழே பல்வேறு நிலைகளில் தேர்வு எழுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த அளவில் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மாணவர்கள் தேர்வர்கள் எழுதக்கூடிய தேர்வான குரூப் 4 தேர்வு இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. குறிப்பாக இருக்கக்கூடிய 6244 காலி பணியிடங்களுக்கு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் தேர்வுகளை எதிர்க்கின்றனர். நாம் தற்போது அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய தேர்வு மையத்தில் இருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜ் அந்த நேரலை அந்த மையத்திற்கு ஏற்பட்டுப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு மையத்திற்குள்ளாகவும் 9 மணிக்குள்ளாக அனைத்து தேர்வர்களும் அனுமதிக்கப்பட்டு விடுகின்றனர். முழுமையான பரிசோதனைக்கு பிறகு அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த தேர்வு பொறுத்தவரையில் மொத்தமாக 300 மதிப்பெண்களுக்கு தேர்வு என்பது நடத்தப்படுகிறது. இதில் 150 மதிப்பெண்களுக்கு தமிழ் சார்ந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஜெனரல் ஸ்டடீஸில் 75 கேள்விகளும், ஆப்டிடியூட் மற்றும் மென்டாலிட்டி அபிலிட்டி டெஸ்ட்டில் 25 கேள்விகளும் என மொத்தமாக 300 மதிப்பெண்களில் 150 மதிப்பெண் தமிழிலும் 150 மதிப்பெண் பிற கேள்விகளுக்குமாக கேட்கப்படுகிறது. முக்கியமாக இந்த தேர்வை பொறுத்தவரையில் மொத்தமாக 20,37,101 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 327 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு பிறகாக மொத்தமாக 20,36,774 தேர்வர்கள் இந்த தேர்வுகளை எதிர்கொள்கின்றனர். 38 மாவட்டங்களில் இந்த தேர்வுகள் நடைபெறுகிறது. மேலும் 7247 வளாகங்களில் 7247 தேர்வு மைய கண்காணிப்பாளர்கள் மத்தியில் இந்த தேர்வு என்பது நடத்தப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரையில் 432 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1,33,276 தேர்வர்கள் சென்னையில் மட்டும் இந்த தேர்வை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக கிராம விஏஓ எனப்படக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர், ஆவின் உதவியாளர், அது போன்ற 14 பணியிடங்கள் இந்த குரூப் 4 தேர்வின் கீழே இருக்கிறது. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகத்தான் இந்த குரூப் 4 தேர்வு என்பது நடத்தப்படுகிறது. சரியாக 9 மணிக்கு துவங்கக்கூடிய இந்த தேர்வுகள் 9:30 மணிக்கு துவங்கக்கூடிய இந்த தேர்வுகள் 12 மணி வரையில் குறிப்பிட்ட நேரம் 3 மணி நேரம் இந்த தேர்வு என்பது நடத்தப்படுகிறது. தேர்வு முடிந்து 15 நிமிடம் தேர்வு தேர்வர்கள் அமர வைக்கப்பட்டு 12:45 மணி அளவில் தேர்வு முடிந்து தேர்வர்கள் வெளியே வர இருக்கின்றனர். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தேர்வு மையங்களிலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே உள்ளே அனுமதிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கருப்பு நிற மையால் மட்டுமே தேர்வு அந்த ஓஎம்ஆர் எனப்படக்கூடிய அந்த சான்றிதழ்களில் சாய்ஸ் வைஸ் இருக்கக்கூடிய 5 ஆப்ஷன்களில் ஒன்றை அழிக்க வேண்டியது இருக்கிறது. இது மொத்தமாக இந்த தேர்வுகள் முடிந்து 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள்ளாக இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட டிஎன்பிஎஸ்சி தயாராக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.